செஞ்செட்டியார் என்பவரோ அவருடைய மனைவியவா சிக்க செவப்பலகி அருங்கிலிய சின்னம்மா வாழ்ந்து வரும் காலத்துல பிச்சஞ்செட்டியார் தம்பியான ஆண்டி செட்டியாருக்கும் கல்யாணத்தை முடிச்சாங்க. ஆமா. பிற ஒரு வீட்டுல இருக்கும் போது என்ன இடம் வளவு காணல. அதனால என்ன இந்த ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருந்த பண்ணையார்கிட்ட என்ன ஒரு இடம் நம்ம குடும்பத்துக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணும், நம்ம குடும்பம் பெரிய குடும்பம் ஆக போகுது அப்படின்னு பிச்சஞ்செட்டியாரும் சின்னம்மாளும் சேர்ந்து அவ அப்பா மாசானம் செட்டியார் காலத்திலேயே இந்த இடத்துக்கு பேர் தான் சின்னம்மா வளவுன்னு பேரு. இந்த இடத்துலதான் வந்து குடியிருந்தாங்களாம். பண்ணையார்கிட்ட கேட்டு முதல்ல வரும்போது கிணறுலாம் கிடையாது. ஆனா தெய்வம் சடமுனியம்மா ஆதி காலத்துல இருந்திருக்கா. இந்த ஓடைக்கு கீழ்புறத்துல அழகான இந்த இடத்தை வந்து பார்த்து இந்த இடத்துல இருப்போமேனு குடியேறினாங்க. பிச்சஞ்செட்டியாரும் சின்னம்மாளும் வந்து இந்த இடத்துல இருந்த யோகம் அந்த அம்மா கர்ப்பமாகி குழந்தைகளை பெற்றெடுத்தா. ஒன்னா ரெண்டா பிச்சஞ்செட்டியாருக்கும் அந்த சின்னம்மாளுக்கும் 6 ஆம்பளை பிள்ளைய பாத்தியா? ஆமா. எத்தனை பிள்ளைய? ஐயா 6 நல்ல ஆண் குழந்தை அழகோடு பிறந்திடுமா. எல்லாத்துக்கும் பெரியவர் தான் கருப்பஞ்செட்டியார் என்பவரோ கனிவோடு இருக்காரு. அவருக்கு நீர் இளையவர் தான் ஆண்டி செட்டியார் என்பவரா. 3வது தம்பியான ஆதீனம் செட்டியாரோ 4வது தம்பியான ஆறுமுகம் செட்டியாரோ 5வது பிறந்தவர் தான் மாசானம் செட்டியாரோ 6வது பிறந்தவர் தான் முத்தையா செட்டியாரோ. அண்ணன் தம்பி 6 பேரும் ஆதி ஒரு காலத்துல பிச்சஞ்செட்டியார் என்பவரும் சின்னம்மா வளவுக்குள்ள 6 ஆண் குழந்தைய. எல்லாத்துக்கும் மூத்தவர் தான் என்ன பேரு? யாரு? கருப்பஞ்செட்டியார்னு பேரு. கருப்பஞ்செட்டியார் அவரும் 2வது பிறந்தவர் தான் ஆண்டி செட்டியார் அவர்களும். கருப்பஞ்செட்டியார் என்பது நம்ம தாத்தா கோவால் செட்டியாருக்கு ஐயா. கோவால் செட்டியார் தாத்தாவுக்கு ஐயா. ஆண்டி செட்டியாருங்க இருக்காரு இந்த தாத்தாவுக்கு தாத்தா பேர் தான் ஆண்டி செட்டியார். அந்த பேர் தான் ஆண்டி செட்டியார் இவருக்கு விட்டுருக்கு. ஆமா. 3வது அப்படி வரிசையா கேட்கணும், ஊடையில கேட்க கூடாது. அவர் சண்டைக்கு வந்துருவாரு. 1வது பிறந்தவர் கருப்பஞ்செட்டியாரு, 2வது பிறந்தவர் ஆண்டி செட்டியாரு, 3வது பிறந்தவர் ஆதீனம் செட்டியார். ஆமா. 4வது பிறந்தவர் யாரு? ஆறுமன் செட்டியார். அவளுக்கு இருக்கம் இல்ல எங்க சித்திக்கு. 5வது பிறந்தவர் அவர் தான் மாசானம் செட்டியார். சிங்கப்பூருக்கு போயிருக்காரு. சிங்கப்பூர்ல அந்த குடும்பத்தோட இன்னைக்கு அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இந்த சாமியை கொண்டு போய் நிலையம் போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க போக்குவரத்து இல்ல, ஆனா அவர் அங்க வாழ்ந்துகிட்டு இருக்காருன்னு எல்லாரும் நம்ம நினைச்சுக்கும். கண்டிப்பா வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. இதே இந்த சடையம்மாளை கொண்டு போய் அங்க நிலையம் போட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, 6வது யாரு பிறந்தா? 6வது பிறந்தவர் தான் முத்தையா செட்டியார். முத்தையா செட்டியார். ஆமா. சரி. மாசானம் செட்டியார் வந்து அங்க போயிட்டார் இல்லையா? சிங்கப்பூர் போயிட்டாருல. அதுவும் மத்த அண்ணன் தம்பி 5 பேர்கள் 5 பேரோட அவ அம்மா அப்பா வாழ்ந்த இந்த பிச்சஞ்செட்டியார் சின்னம்மா வாழ்ந்த இந்த வளவுல இவங்க அண்ணன் தம்பி 5 பேர் இருந்ததாலதான் இருக்கு சின்னம்மா வளவு. அப்போ பாலோடும் பவுசோடு பாக்கியங்கள் ரொம்ப உண்டு. பாக்கியங்கள் ரொம்ப உண்டு.
அப்படி வாழ்ந்து வருங்காலத்தில சுத்தோடும் சுகத்தோடும் ஆடு இருக்கு மாடு இருக்கு 61 ஏர் இருக்க சின்னம்மா வளவுக்குள்ள கருப்பஞ்செட்டியார் என்பவர்க்கும் ஆண்டி செட்டியார் என்பவர்க்கும் ஆதீனம் செட்டியார் என்பவர்க்கும் ஆறுமுகம் செட்டியார் முத்தையா செட்டியார் சொத்தோடும் சுகத்தோடும் ஆண்டு வருங்காலத்தில தாயான சடையம்மாளும் சின்னம்மா வளவுக்குள்ள நிலையம் வாங்கணுமே பார்த்த சடையம்மாளும் இடைஞ்சலது செய்ய போறா. இவங்க கூட்டத்தை பார்த்தா ஆஹா என்ன இந்த வளவு நல்ல பெரிய வளவா இருக்கு. இவங்க கிட்ட நாம நிலைய வாங்கினோம்னா நாளை ஒரு காலத்துல நமக்கு இப்படி மண்டபம் கட்டுவாங்க. இப்படி மண்டபம் கட்டி நல்ல முறையில் நமக்கு கல்ச்சலை நிறுத்தி நம்ம நல்லா கும்பிடுவாங்க அப்படின்னு அன்னைக்கே நினைச்சிருக்கா அந்த சடைமுனி. சரி சடையம்மா அப்ப இவங்கிட்ட நிலைய வாங்கணும்னா என்ன நாம யாருன்னு தெரியணும்ல. அந்த விஷயம் தெரியணும்ல. கண்டிப்பா அந்த இடம் தெரியணும் யாரும் தெரியணும்ல. நம்ம அதுக்கு தந்தாக்களை இடைஞ்ச செய்யணும். சடையம்மாளுக்கு உகந்த நேரம் பகல் 12 மணி நேரம். சரி மூஞ்சி கற்கள் சாமம் பாத்தீங்களா. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னைக்கும் கொலுசு சத்தம் சலங்க சத்தம் கேட்கும். உண்மையிலேயே நடந்துகிட்டு இருக்கு. நானே என் கண்காங்க நான் பார்த்திருக்கேன். சரி அங்க இருந்து வந்து பார்த்திருக்காரு. ஆமா இருக்கலாம் ஆமா வந்திருக்கலாம் இல்லையா. அவ எங்க இருப்பாய்யா அவ எங்க தாயான சடையம்மா இன்னைக்கும் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு அத்தாச்சி நிறைய இருக்கு. அம்மா சாமநாடு சாமம் போல சாமநாடு சாமம் போல நம்ம அட்டகாசம் பண்ணணும் ஆதாளி போடணும். பார்த்தால சடையம்மா விரிசடைய உதறுதால ஏ சடையம்மா அம்மா வீரப்பல்ல காட்டுதால ஓடியா ஆத்தா அம்மா கொட்டு சத்தம் ஒரு தெருவும் இந்த சின்னம்மா வளவுக்குள்ள ஒரு குலவ சத்தம் கேக்குதையோ. தாயான சடையம்மா குலவ சத்தம் போடுவாள். ஓடுதால சாடுதாள் ஊழ சத்தம் போடுவாள். மாறவர போறவர் வருமாடி அடிப்பாள். சமயம் தப்பி வாரவர சமயம் தப்பி வார அம்மா தடிய கொண்டு அடிக்காள். எம்மா சின்னம்மா வளவுக்குள்ள இடைஞ்ச தாங்க முடியல. அடி ஒண்ணு இடி மாறி விழுது. சலங்க சத்தம் சல்லு சல்லு சாமத்துல அம்மா மஞ்சனைய பூசுவாளா பூசுவாளா எங்க மங்கையான சடமுனியும் சின்னம்மா வளவுக்குள்ள அவ கொல்லி கொண்டு தலை சொறிவா. அம்மா கூட்டத்தில தலை விரிப்பா. சந்தியில தலை விரிப்பா. எங்க தாயான சடையம்மாளும் சாமத்தில ஒப்பு வைப்பா. 8 8 நாள் இடங்கள் தாங்க முடியல. யாத்தா
என்னன்னு தெரியலையே, என்ன இடஞ்செல்லாம் பண்ணுது. அப்போ கருப்பன் செட்டியார் என்பவரோ அவங்க தம்பி மாற அழைக்கார். ஆண்டி செட்டியார் என்பவர், ஆதினன் செட்டியார் என்பவர், ஆறுமுகன் செட்டியார், முத்தையா செட்டியார், வாருங்கப்பா தம்பி மாறு, வாருங்கப்பா தம்பி மாறு, வார்த்தை ஒன்று சொல்ல அப்போ கருப்பன் செட்டியார் என்பவரும் யாரு வந்தா எவரு வந்தார்? அண்ணா 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 கருப்பன் செட்டியார ஆண்டி செட்டியார் சுதாயா அண்ணே, நம்ம அளவுல ஒரே ஊழ சத்தம் போடுது அண்ணே, சலங்க சத்தம் சல்சல்னுக்கு வாரவன போறவன அடிக்க ஒரே மல்லிகைப்பூ வாசமா அடிக்கி மூஞ்சி கற்கல ஒரு பொம்பளை லாந்த முடியல. பயமா இருக்குனே, இது பேயா இருக்குமா இல்ல பொல்லாத தெய்வங்களா இருக்குமா தெரியலையே. கருப்பன் செட்டியாருக்கு திகச்சு போனா ஆகா, இதனால இது வரைக்கும் நம்ம அம்மா அப்பா வாழ்ந்த இந்த வளவுல பிச்சன் செட்டியார் சின்னம்மா வாழ்ந்த வளவுல இது நாளைக்கு எந்த இடைஞ்சலும் இல்லையே. இப்ப 8 நாள நடக்குன்னா யாரு எவருன்னு அறியணும். அத நான் கோடாங்கிய அழைக்கணுமே, புரியதுவும் கேட்கணுமே. கருப்பன் செட்டியார் என்பவரும் ஆண்டி செட்டியார் என்பவரும் சிவராமம்பேட்டையில ராமலிங்க கோடாங்கி கோடாங்கி நல்ல குறி சொல்லிடுவான். ராமலிங்க கோடாங்கி ராமலிங்க கோடாங்கி நல்ல குறி சொல்லிடுவான். அப்போ ராமலிங்க கோடாங்கிய அழைக்கத்தான் வேணும் என்று கருப்பன் செட்டியார் என்பவரும் ஆண்டி செட்டியார் என்பவரும் தம்பிகளை அண்ணாச்சி சொன்னா அந்த காலத்துல தம்பி மறு வார்த்தை பேச மாட்டாங்க, சொன்ன வார்த்தை தட்ட மாட்டாங்க. அண்ணாச்சி சொன்னால் சரிதான். கருப்பன் செட்டியார் சொன்னா குடும்பத்துல மூத்தவர் சொன்னா 4 பேரும் கிழிச்ச கோட்டை தாண்டுவாங்களா? தாண்ட மாட்டாங்க. அந்த காலத்துல தம்பி கிடைச்சது தர்மம் இருக்கு, தம்பிமார் கிடைச்சது தர்மம் இருக்கு. பஞ்சபாண்டவர் 5 பேர் இருந்தாங்களா, தர்மன், வீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அதே மாதிரிதான் இவங்க 5 பேர். ஒரு ஆள் கூட சிங்கப்பூர் போயிட்டாரு. பஞ்சபாண்டவர்களை மாதிரியே நீதியோடு வாழ்ந்தவங்க அண்ணாச்சி. சொன்ன சொல்லுக்கு நம்ம சின்னம்மா வளவுல என்ன நடந்ததுன்னு அறியணும்னா நீங்க தான் போய் கோடாங்கிய கூட்டிட்டு வாங்க. கருப்பன் செட்டியாரும் ஆண்டி செட்டியாரும் கட்டுச்சாதம் கட்டி சிவராமம்பேட்டையில ராமலிங்க கோடாங்கி நல்லா குறி சொல்லுவான். அவன்டே போய் கேட்க போவோம். வரும்போது சடையம்மா அந்த வளவு வாசல்ல நின்றுக்கா. இவங்க 2 பேரும் எங்க போறாங்க? கோடாங்கிய பார்க்க போறாங்க. கோடாங்கிக்கு நம்மளை பத்தி தெரியுமா? தெரியாதுல்ல. இந்த சடையம்மா எதுல பிறந்தா, எங்க இருந்து இந்த வளவுக்கு வந்திருக்கான்னு தெரியுமா? தெரியாது கோடாங்கி. அதனால எங்க தாயான சடையம்மாளும் யாரு என்று பார்க்கணுமே, கோடாங்கி அழைக்கத்தானே வாரார்கள் 2 பேரும். கருப்பன் செட்டியார் என்பவரும் மாட்டு வண்டி பூட்டியல்லோ வாரார்கள் 2 பேரும். கருப்பன் செட்டியார் வண்டி அடிக்க, ஆண்டி செட்டியார் அமர்ந்திருக்க, வண்டி எது வருகுதையா சிவராமம்பேட்டைக்கு தான் கோடாங்கி அழைப்பதற்கு கீழப்பாவூரு தான் கடந்து குளத்தாங்கர வழிய மேலப்பாவூரு வழியா பாட்டா குறிச்சி விளக்கும் விட்டு சுந்தரபாண்டியபுரமும் விட்டு வாரார்கள் 2 பேர். சுந்தரபாண்டியபுரமும் விட்டு நெடுகுளத்து கரவழிய நம்ம கம்பளி மாநகரம் விட்டு கருப்பன் செட்டியார் வாரா. கருப்பன் செட்டியார் பின்னால, கருப்பன் செட்டியார் பின்னால
எங்க சடையம்மாள் வாராள அப்போ தாயான சடையம்மாளும் நாம வந்ததை கோடாங்கி சொல்ல மாட்டான். நாமளே போய் இவங்க வளவுல கோடாங்கி அடிக்கணும். நாமளே போய் சின்னம்மா வளவுல கோடாங்கி அடைக்கணும் என்று தாயான சடையம்மாளும் கோடாங்கி சொருவம் அத எடுத்தால சடையம்மாளும் கோடாங்கி சொருவத்தில வட்ட நல்ல கொண்ட போட்டா கருங்காலி கம்பெடுத்தா உடுக்கு பைய தோளில் போட்டா வாராட உத்தமியா ராமலிங்க கோடாங்கி போ சடையம்மாளு சொருவம் கொண்டா ஆய்க்குடிய தாண்டி வாராங்க. வரும்போது சிவராமன்பேட்டை விளக்கு கிட்ட வரும்போது சடையம்மா அங்க இருந்து கோடாங்கி மாறியே கருங்காலி கம்ப ஊனி எதுக்க வாரா. என்னடா என்ன ஆச்சரியமா இருக்க? கும்பிட போனதை இவன் குறுக்க வந்த மாதிரி கோடாங்கி எதுக்கு வராரு? கற்பஞ்செட்டியார் சொன்னா, தம்பி ஆண்டி இவர்தான் நம்ம ராமலிங்க கோடாங்கி, இவரை பார்த்து நம்ம இப்ப கூட்டு போனோம். அப்படியா? அப்போ வண்டி விட்டு இறங்குவாரா வாருமையா கோடாங்கி வார்த்தை ஒன்று சொல்ல கேளு. உங்களுக்கு எந்த ஊரியா? முதல்ல என்ன வழி மறிக்கல. நீங்க யாரு? சடையம்மா கேக்கா கற்பஞ்செட்டியாட்ட உங்களுக்கு எந்த ஊரு? கீழப்பாவூரா? எதுக்கு வந்திய? கோடாங்கி நான் தான். என்ன நடக்கு? ஒரு இடைஞ்சல் நடக்கு. அது நீங்க வந்து எங்க வளவுல உடுக்கடிச்சு பார்த்து சொல்லுங்க. சரி, எதுல வரணும்? மாட்டு வண்டியில வாங்க, நாங்க கூட்டு போறோம். அப்போ மாட்டு நல்ல வண்டியில ஏறுதால சடையம்மாளும் எங்க எங்க வருகுதானா சிவராமன்பேட்டை விளக்கும் விட்டு ஆய்க்குடி மாநகரம் விட்டு கருப்பஞ்செட்டியார் வண்டியில சடையம்மா கோடாங்கி போவாரால. அம்மா வண்டியில வரும்போது அச்சானிய முறிப்பாளா, அச்சானிய முறிக்கால. என்ன அச்சாணி முறிஞ்சிடுது? ஆண்டி செட்டியார் அண்ணா அச்சாணி முறிஞ்சு போச்ச. ஏன் முறியுது? புது அச்சாணி எடுத்து போடப்பா. கற்பஞ்செட்டியார் சொன்ன உடனே ரைட்டு ஆண்டி செட்டியார் மறுபடியும் அச்சாணியை தூக்கி போட்டா. சடையம்மா உள்ள கோடாங்கி மாதிரி வாங்க வாங்க போய்கிட்டே இருப்போம். அப்போ எங்க எங்க வருகுதானா கம்பளி குளத்தாங்கர வழிய சுந்தர வண்டி அவரும் ஊருக்குள்ள மாட்டு வண்டி வார போது மங்கையான சடையம்மாளும் வண்டியில குதிப்பாளாம். அவங்க பார்க்கும்போது சும்மா இருப்பா, அவங்க வண்டி அடிக்கும் போது வண்டியில குதிக்க, வண்டி தன்னாக்கல மேலங்களும் குதிக்கி. என்ன வண்டி குதிக்கி? ஆண்டி செட்டியார் பார்த்தா என்ன வண்டி தன்னாக்கல குதிக்கி. அது ஒண்ணு இல்லப்பா, வா கோடாங்கி வரும்போது பயம் இல்ல, வா நம்மகிட்ட. அப்போ பாட்டா குறிச்சி விளக்கும் விட்டு மேலப்பா ஊரு தான் கடந்து குளத்தாங்கர வழிய கீழப்பா ஊரு ஊரதில வாக்கியங்கர தான் கடந்து தாயான சடையம்மாளும் கற்பஞ்செட்டியார் வண்டியில அமர்ந்து வாராள. வாக்கியங்கர தான் கடந்து சின்னம்மா வளவுக்குள்ள மாட்டு வண்டி வருகுதையா. வண்டி விட்டு இறங்குவாரா, வண்டி விட்டு இறங்குவார் கற்பஞ்செட்டியார் என்பவர்தான்.
இதுதான் உங்க வளவா? இதான் நம்ம வளவு. இதாமியா, இதான் நம்ம வளவு. இதுதான் நாங்க அண்ணன் தம்பிய வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வளவு. இந்த இடம் தான், இந்த இடம் தான் ஐயா. சரி, ஐயா உடுக்கடிச்சு குறி சொல்லணும். ஆமா. எல்லாத்துக்கும் மூத்தவர் யாரு? எல்லாத்துக்கும் மூத்தவர் கருப்பன் செட்டியாரு. உங்க வீட்லயே உங்க வளவுல உங்க வீட்லயே வச்சு வீட்டுல வச்சு உடுக்கடிச்சு குறி சொல்லிடுவோம். கோடாங்கி அடிச்சு குறி சொல்லிடுவோம் ஐயா. கோடாங்கி அடிக்கணும்னா நான் கேட்ட பொருள்லாம் தர முடியுமா? என்னது வேணும், என்னதுயா வேணும், கொஞ்சம் கொஞ்சமா கேளுங்க. இருக்கிற கேளுங்க, தரேன். இல்லாத கதை கொடுக்க முடியும். நீங்க ஏற்கனவே நிறைய வச்சிருக்கக்கூடிய ஆட்கள் தான். இருந்தாலும் நீங்க கேட்க, அதனால நீங்க ஏமாத்தாதீங்க. உங்கள்கிட்ட வேண்டிய செல்வம் இருக்கு. ஆமா, இப்போ இருக்கு. வேண்டிய செல்வம் இருக்க போய் தான் உங்களை தேடி நான் வந்திருக்கேன். அதானே கேட்டேன். சரி, என்னையா வேணும், வேணுங்க கேளுங்க ஐயா. கேட்கட்டுமா? கருப்பன் செட்டியார, ஆண்டி செட்டியார, உங்க தம்பி மார கூப்பிடுங்க. கூப்பிடுங்க. ஆதிரன் செட்டியார, என்னையா? ஆர்மன் செட்டியார, முத்தையா செட்டியார, எல்லாரும் வந்தாச்சு. 5 பேர் வந்து உட்காருங்கய்யா. குடிசை அரசிக்கா உட்காருங்க. பெரிய அரண்மனை குடிசை கிடையாது. அரசிக்கா உட்காருங்க. அப்படி சொன்னீங்களா? ஐயா சரி, உட்காந்தாச்சா? உட்கார்ந்தாங்க. நான் கேட்கட்டுமா? கேளுங்க ஐயா. அட்டை கும்பம் 8 வேணும். கருப்பன் செட்டியார் நல்லா கேட்டுக்கோங்க. ஐயா, அட்டை கும்பம் 8 வேணும். அதுக்கு தேங்காய் 10 வேணும். ஓ, அட்டை கும்பம் 8 சொன்னீரு. கணக்கு சார் தான். தேங்காய் என்னையா கோடாங்கி? 8 கும்பத்துக்கு 8 தேங்காய், அப்போ 2 தேங்காய் எதுக்கியா எக்ஸ்ட்ரா கேட்கிறீ? நீர் எங்களை பார்க்கல ஆளு வசமா இருக்காம கொண்டுட்டு போயிடலாம் நினைக்கிறா. அப்போ உடனே கருப்பன் செட்டியார் கேட்கும் போது அம்மா சடையம்மா சோதா கோடாங்கி போல. என்ன சொன்னா? ஐயா வாரும் ஐயா செட்டியார, 8 கும்பத்து 8 காய் சிரசுல. விநாயகருக்கு வெடலைக்கு ஒரு காய், படப்புக்கு உடப்புக்கு ஒரு காய். சரியா போச்சு. உடப்புக்கு 1, படப்புக்கு 1. சரியா போச்சா? எனக்கு நிறநாளி நிறமரக்கா, எனக்கு நேர்மையான தேங்காவாள், எனக்கு வெச்சிலையும் அடபாகு, சந்தனமும் குங்குமம், நிறவிளக்கு 1 வேணும், சிறுசோளவு 1 வேணும். கருப்பன் செட்டியார, நிறவிளக்கு இருக்கா? வேண்டிய விளக்கு இருக்குதா? சிறுசோளவு இருக்கா? இருக்கு. தங்கத்துல இருக்கு. சிறுசோளவு தங்கத்துல இருக்கா? வசதியாப்பு கூட இருக்குல்ல. சரி, எனக்கு வாழாத குமரியோட வலது காலம் மண்ணு வேணும், ஈனாத கிடாரியோடு இடது காலம் மண்ணு வேணும், சுள்ளக்கர சாம்ப வேணும். இத்தனையும் தந்தேரு. இப்பமே யாரு என்னன்னு இப்ப சொல்லிடும் மாட்டேன். எல்லாம் ரெடியா இருக்குங்க. கருப்பன் செட்டியார் இப்பந்தாரம் பாருமா. சமத்தை நினைச்சா சாமத்துல கல்யாணம், வீம நினைச்சா விழிஞ்சா கல்யாணம். அண்ணா வேண்டிய பொருட்கள் எல்லாம் அவங்க அண்ணன் தம்பி 5 பேரும்